ஐயோ 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 ஐ லவ் யூ. and are you forever. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறாங்க. இங்க ஈஸ்வரி என்ன பண்ணுது, "இங்க பாருடி, கோயில்லயாவது வச்சு எப்படியாவது உன் மாமாவும் கூட சேரணும்னு வேண்டிக்கடி" அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு புத்திமதி சொல்ல, "அது நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி. அவர் தான் நேரம் காலம் கேட்டிருக்காருல்ல, நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படிங்கிறாங்க. அம்மா இவளுக்கு வர வர திமிரு வச்சு போச்சும்மா. இவகிட்ட இருந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கே. விடுடி விடுடி பார்த்துக்கலாம். நம்மள மீறி எங்க போறா? ஆனானப்பட்ட தமிழ்ச்செல்வியவே அனுப்பியாச்சு. இவ நமக்கு எதிரா ஏதாவது பண்ணுனான்னு வச்சுக்கோயேன், ஏதாவது பண்ணாம விட்டுருவோமா என்ன? அப்படியே மலரும் கருப்பும் கேட்குறாங்க. ஆத்தாடி ஆத்தாடி! இவளுகலாம் என்ன மனுஷ ஜென்மம்? கூட இருக்கவ ஏதாவது பண்றான்னா, அவளுகளே குழி தோண்டி பறிக்க பார்க்குறாளுகளே! அம்மாடியோ! மலரு பார்த்துருந்துக்கோ! ஆமாண்ணே! அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறாங்களா? கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ராஜாங்க வந்துட்டு மோகனாகிட்ட சொல்றாங்க மலர்கிட்டயும், இந்த மாரி "அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வர சொல்லுத்தா. 2 பிள்ளையும் தானே போகணும் சாமி கும்பிட" அப்படிங்கிறாங்க. ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கால் பண்றாங்க. கால் பண்ணி தமிழ்ச்செல்விக்கு கேட்குறாங்க. "வாம்மா இந்த மாதிரி சாமி கும்பிட போணும்" அப்படின்ட்டு. "அ இல்ல நான் எங்கேயும் வர்றதா இல்ல. எனக்கு வேலை இருக்கு. நான் வெளியில போகணும்" அப்படி இப்படின்னு சொல்லி மறுக்குது தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட குடுக்குறாங்க. அப்பத்தா கிட்ட பேசுறாங்க. அப்பத்தா என்ன பண்ணுது, "ஆமா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்தான். இத முடியாதுன்னு சொல்ல முடியாதே. தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட்டா பேசவும் முடியாது. சரி வையி, நான் கேட்டுட்டு பேசிட்டு சொல்றேன். வையிடி" அப்படின்ட்டு தமிழ்ச்செல்வின்னு பக்கத்துல வருது. "இங்க பாரு அம்மாச்சி, அதெல்லாம் முடியாது. அது ஒண்ணும் எங்க குலதெய்வம் இல்ல." "ஏய் அது உன் குலதெய்வமா இல்லாம இருக்கலாம்டி. ஆனா புள்ளைக்கு அதானடி, அங்க தானடி போகணும். புள்ள நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? புள்ளைக்கா பாரு தமிழு" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே ஒரு மாதிரியா யோசிக்கிறாங்க. ஆமால்ல, புள்ள நமக்கு முக்கியம். புள்ளைக்கா போய் தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே, "ஆமாக்கா, நம்ம பாப்பாவ அங்க வச்சு சாமி கும்பிடணுமாம்க்கா. அப்பதான் நல்லா இருக்குமாம்க்கா" அப்படின்னு சொல்ல, "அ ப்ளீஸ்க்கா நம்மளும் போயிட்டு வந்துருவோமே" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சம்மதிக்குது தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறம் ரெடி ஆகுறாங்க. வேகமா கிளம்புறாங்க. "குலதெய்வம் கோயிலுக்கு வர்றியாடி? வா வா! உன்ன அங்க வந்து வச்சுக்கிறேன்" அப்படின்னு ஈஸ்வரி அங்க ஒரு மாஸ்டர் பிளான போடுது. இப்பத்தாங்க சொல்லி முடிச்சாரு ராசாங்கம். எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படின்னுட்டு. ஆனாலும் புத்திய பார்த்தீங்களா? ஏதாவது கிடைக்கிற கேப்ல ஏதாவது பண்ண சந்துல சிந்து பாடுதுங்க. அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. இவங்க போயிடுறாங்க. எங்க இன்னும் காணோம் மீனாட்சிய. தேடிக்கிட்டே இருக்காங்க. அவ வந்ததுக்கப்புறம் தானே சாமி கும்பிட முடியும். திமிரு. அவளுக்கெல்லாம் திமிரு. அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. "நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பீங்களா?" அப்படின்னு சேது வந்து சொல்ல, "இல்ல சேது, நம்ம சொல்லிட்டோம்ல, வர வேணாம்" அப்படிங்கல. "ஏன் அவ என்ன நேத்தே சொல்லி வச்சுட்டோமா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வரணும். சும்மா பேசாம இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, "என்ன கருப்பு, தங்கச்சின்னு ஓவரா ஆடுறியா? நான் ஒண்ணும் ஆடல சின்னம்மா. நீங்க தான் என்ன ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க தான் கொஞ்சம் பொறுமை இல்லாம கத்துறீங்கன்னு சொன்னேன்." மலர் என்ன பண்ணுது, பிள்ளைய வச்சுட்டு ஜு 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 ஜுன்னு சொல்லி வெளியிலேயே வச்சுக்கிட்டு நிக்குதா. இங்கிட்டு பார்த்தா எல்லாத்தையும் தடபுடல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ராஜாங்கம், "என்ன மீனாட்சிய கூட்டிட்டு இன்னும் வரலையா என்ன? ஆத்தாவுக்கு ஃபோன் அடி." சரின்னு சொல்லிட்டு உடனே ஆத்தாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு சேது. "டேய் வருவோம்ல, எதுக்குடா இப்ப ஃபோன ஃபோனா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு அப்பத்தா, சீக்கிரம் வா, சாமி கும்பிடணும்ல, வேலையெல்லாம் கிடக்குல" அப்படிங்க. "உனக்கு வேலை கிடந்தா நாங்க என்னடா பண்ண முடியும்? வைடா ஃபோன." அ தமிழ்ச்செல்வி பாக்குது. "என்ன என்ன அம்மாச்சி? ஆ அவன் தான் உடனே வர சொல்றான். வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் கத்துறீங்க?" "அடிப்பாவி! என்னடி நீ இப்படி சொல்லுவேன்னு தான் உனக்காக நான் சொன்னேன்" அப்படிங்குது அம்மாச்சி. அதையெல்லாம் கேட்குறாரு சேது. பரவாயில்லையே! பேசுறாளே! அதாவது தமிழ்ச்செல்வி பேசுனத வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. லைன்ல இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுது, பாட்டி கட் பண்ணவே இல்ல. தமிழ்ச்செல்விட்ட பேச்சு குடுத்துட்டே இருக்கு. "என்னடி புடிக்காது, ஆகாதுங்கிற, அப்புறம் அவங்களுக்காக பேசுற? இங்க பாருங்க அம்மாச்சி, புடிக்குது, ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் பேசல. என்ன நடப்போ அதான். வர்றோம்ன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் அவர்ட்ட சிடுசிடுன்னே விழுகுற. அப்படி என்ன உனக்கு? நடிக்கிறியா அப்பன்னா?" "அடிப்பாவி! நான் நடிக்கலடி. நான் உனக்காக இல்ல இல்ல. நான் நடப்ப தாண்டி பேசினேன்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு நடப்பு மாரி தெரியல. இருந்தாலும் நீ ரொம்ப தான் ஓவரா தான் பேசுற. எனக்கு புடிச்சுக்கல, குறைச்சுக்க" அப்படிங்கல. "என்னடி ரொம்ப பாசம் வந்துருச்சா?" அப்படின்னு இப்படி தோண்டி தோண்டி பேச, தமிழ்ச்செல்வி கொஞ்சம் நார்மலா பேசுறத கேட்டுட்டு நம்ம சேதுக்கு தமிழ்ச்செல்வி மேல கொஞ்சம் ஒரு மதிப்பு வருது. பரவால்ல, திமிரா இருப்பான்னு நெனச்சோம். நல்லா தான் பேசுறா அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்புறம் கோயிலுக்கும் போய் இறங்கிர்றாங்க. அப்பா! ஆடி அசஞ்சு வாராளுக பாரு. சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் செம்ம காண்டாகுது. "அம்மா இவள இங்க ஏதாவது சம்பவம் பண்ணணும்மா." "ஏய் நான் நெனச்சது நீனும் சொல்ட்டடி."
ஐஸ்வர்யா பாக்குது. "ஆன்ட்டி வேணாம் ஆன்ட்டி. இது சாமி கும்பிடுற இடம். எதுவும் பண்ணாதீங்க." அப்படின்னு இந்த புள்ள சொல்லுது. ஆனாலும், "நீ சும்மா இரு ஐஸ்வர்யா. உனக்கு ஒண்ணுமே தெர்ல. நாங்க பாத்துக்கிறோம்." அப்படிங்கிறாங்க. இப்ப பிள்ளைய கொண்டுட்டு தமிழ்ச்செல்வி வந்தோனே, சேதுக்கு சந்தோஷம் தாங்கல. ஓடி வந்து அப்படியே கிட்டக்க ஓடி வராரு. என்னமோ தமிழ்ச்செல்வியே ஹக் பண்ண போற மாரி வந்து, அப்படியே பாக்குறாங்க. "அம்மாச்சி, பாப்பா, மீனாட்சி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதா பாத்து கொஞ்சுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரியா தெரியுது. அதுக்கப்புறம் புள்ளைய தூக்கி குடுத்துடுறாங்க. ஒண்ணுமே கேள்வி கேட்கல. புடிங்கன்னு சொல்லிட்டு குடுத்தா, சேது அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "என்ன தமிழ்ச்செல்வி பொசுக்குன்னு குடுத்துட்டாளே!" அப்படின்னுட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் தமிழு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி" அப்படின்னு, "அம்மா வந்துட்டீங்களாம்மா? என்னைய பார்க்க வந்துட்டீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜுஜுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு அங்கிட்டு திரிறாங்க. இந்த பிள்ளைக்கு அழகர பார்க்க ஆசை. அழகர கொண்டு போய் பார்க்கன்னு நெனைக்கங்காட்டிலுமே என்ன பண்ணுது, மலர் கொண்டாந்து புள்ளைய குடுத்துருது. புள்ளைய குடுக்கையில படக்குன்னு பறிக்குது ஈஸ்வரி. பார்த்தா, "ஏன்? எதுக்கு? விடுங்க" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு? அவகிட்ட ஏன் குடுக்குற? இது நம்மகிட்ட இருக்க வேண்டிய புள்ள." "ஐயோ! அங்க பாருங்க" அப்படின்னா சேது புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. "பாத்தீங்களா? நம்மகிட்ட இருக்க வேண்டிய புள்ள நம்மகிட்ட இருக்கு. அவகிட்ட இருக்க வேண்டிய புள்ள நம்மகிட்ட இருக்கு. தமிழ் ஏதாவது நெனைக்கிறாளா? சொல்றாளா? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கத்துறாங்க. வர வர புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிருச்சு" அப்படின்னு சொல்ல, "நான் புள்ளைய குடுக்க முடியாதுடி" அப்படின்னு தூக்கிக்கிட்டு அங்கிட்டு வேகமா பறிச்சுட்டு போறாங்க. "குடுங்க புள்ளைய" அப்படின்னு தமிழ் சொல்ல சொல்ல கேட்கவே இல்ல. சேது கவனிச்சுடுறாரு. "சின்னம்மா" அப்படின்னு கத்துறாங்க. நிக்குது. கிட்டக்க வாராரு பிள்ளையோட, மீனாட்சியோட. வந்துட்டு, "என்ன சின்னம்மா பண்றீங்க? என்ன பண்றீங்க?" "இல்லையா சேது, நம்ம புள்ளைய அவ கேட்கிறா. நான் நேத்து தானே அப்பா சொன்னாங்க, இந்த மாரிலாம் பேசாதீங்க, வைக்காதீங்கன்ட்டு. அ இப்ப பாருங்க மீனாட்சி உடனே குடுத்துருக்காளே! அது அவகிட்ட இருக்க வேண்டிய நேரம் தான். இருந்தாலும் நம்மகிட்ட குடுக்கலையா? புள்ளைய ஒழுங்கா குடுங்க" அப்படின்னு சொல்ல, "சரிப்பா" அப்படின்னு புள்ளைய குடுக்குறாங்க. தமிழ்ச்செல்வி புள்ளையும் வாங்கிக்கிறது. வாங்கிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி நன்றியோட ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு, புள்ளைய பார்த்து கொஞ்ச ஆரம்பிக்குது. அழகுரு, அழகுருன்னு சொல்லி பேச ஆரம்பிக்க, அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே அந்த புள்ளைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மீனாட்சி இவர வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. மோகனாவும், ராஜாங்கவும் பார்த்துட்டு, "எப்படி இருக்க வேண்டியது 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ வேண்டியவங்க, இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா ஃபீல் பண்றாங்க. இவரு பிள்ளைய தூக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, "மாமா இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கருப்புகிட்ட பிள்ளைய குடுக்குறாரு மீனாட்சிய. "என்ன மாப்ள அதிசயமா இருக்கு?" இல்ல இத புடி நான் ஒரு வேலை இருக்கு" அப்படின்னு அவருக்கு ஒரு வேலை வந்துருச்சு. அர்ஜென்ட் வேலை. அ கக்காங்க வருவாங்கல்ல, கக்கா, குக்கா அப்படின்னு அதுக்கு போறாரா, போகையில இங்க ஈஸ்வரி என்ன பண்ணுது, இவரு வர்றது தெரியாம தமிழ்ச்செல்வி இங்கிட்டு வந்துட்டு இருக்கான்ட்டு, புள்ள கையில வச்சிருக்க கூட தெரியாம என்ன பண்ணுது, ஊத்தி விட்டுருதுங்க. கரெக்ட்டா அந்த பிள்ளை தமிழ் வருது. கால வச்சு வழுக்கி விழுக, இங்க சேது இந்த பக்கட்டு வரப்போக, அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு பாருங்க. இறுக்கி அணைக்கிறாரு. புள்ள விழுக போதேன்னு அதனால பிள்ளைக்காண்டி இவரு கைய 2 பக்கட்டும் இழுத்து புடிச்சு அணைச்சு, அப்படியே வாரி அணைச்சு கட்டி புடிச்சுடுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. இங்க ஒரு சவுண்டோட தானே இறுக்கிய புடிக்கிறாங்க. புள்ளையும் புடிச்சுடுறாரு. இங்க மோகனாவும், ராஜாங்கவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆண்டவன் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வப்பான்னு. கரெக்ட்டா இது நடக்க, "ஏங்க உங்க வாய் முகூர்த்தம் பளிச்சிருச்சுங்க. என்ன மோகனா சொல்றா? என்ன சவுண்டு வேற சத்தம் கேட்குது?" அப்படின்னு திரும்பி பார்க்க, அப்படியே ஆச்சரியப்பட்டு வாயில கை வைக்கிறாரு. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாத்தீங்களா? சீக்கிரமே ஒண்ணு சேர்த்து வப்பான்னு பாருங்கங்க" அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தையும் அதுக்குள்ள ஓடி வந்து மலர புடிச்சுடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் தாங்க உருண்டு விழுந்து அப்படியே 2 புரண்டு கிடக்குறாங்க 2 பேரும் ஒண்ணு மேல ஒண்ணு. ஐஸ்வர்யா பார்த்துட்டு, "ஐய்யய்யோ!" அப்படின்னு பார்க்க, யா சித்ராவுக்கும், ஈஸ்வரிக்கும் செம்ம காண்டாகுது. "என்ன இது? சேது என்னப்பா? ஏய் எந்திரி" அப்படிங்கிற மாரி பார்க்க, இதுங்க 2ம் வச்ச கண்ணு வாங்காம இப்பதான் லவ்ஸ் பண்ற மாரி பாக்குதுங்க. கடவுள் டிங் டிங்ன்னு அங்கே மணி அடிக்க வைக்கிறாரு எல்லாத்துக்குமே. இப்ப ராஜாங்கம் மோகனாவுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பத்தாவுக்கு அத விட, சூப்பர் சூப்பர். ஏங்கடி இந்த வேலை யாரு பண்ணி வச்சான்னு தெரியலையே! என்னது? என்ன கொட்டி கிடக்கு? யாரோ கொட்டி வச்சது மாரி இருக்கே! சதி பண்ணியிருக்காங்களோ? சரி, சரி. சதியில எங்களுக்கு நல்லதா நடந்திருக்கு. சேதுய்யா, சேது அப்படின்னு கிட்டக்க வர, ஆனா கண்டுக்கவே இல்ல. 2 பேருமே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க. "எந்திரியா" ஆ அப்படின்னு திடுக்கிட்டு நிமிர, "எந்திரி" எப்படி எந்திரிக்கிறது? 2 பேரும் இறுக்கி கிடக்குதுகளே! காப்பாத்திட்டாங்க இல்லையா? ஆனா தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுது, "தேங்க்ஸ்" அப்படிங்குது. பரவால்ல, பரவால்ல" அப்படிங்கிறாரா, எதுக்கு தேங்க்ஸு?" "என்ன தேங்க்ஸ் சொன்னோனே பரவாயில்லன்னு மட்டும் சொன்னீங்க. இப்ப எதுக்குன்னு கேட்குறீங்க?" அப்படின்னு தமிழ் கேட்க, இருந்தாலும் சொல்லிப்புட்டேன். எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ சொல்லு" அப்படின்னு சேது கேட்க, "என்ன விழாம பார்த்துக்கிட்டீங்கல்ல, காப்பாத்துனீங்கல்ல, அதுக்காகத்தான்" அப்படிங்கிறாங்க. நான் காப்பாத்துனது என் புள்ளைக்கு தான்." "அட பாவி மனுஷா!" அப்படின்னு பார்க்குறாங்க. "இல்ல, இல்ல சும்மா சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. "என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு." இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.